உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்றது மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் வந்து 100% ரெக்கவர் ஆகி வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து நம்ம ஷுவரா சொல்ல முடியாது. மேபி ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த நியூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டா வெரிஃபைட் ப்ளூ டிக் பார்த்தீங்கன்னா வந்து வாங்குங்க. அது எப்படி வந்து ப்ளூ டிக் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வாங்குறது அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ப்ளூ டிக் வந்து வாங்கிடுங்க. ப்ளூ டிக் வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ப்ளூ டிக் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலுமே ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மெட்டா வெரிஃபைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் சப்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் வித் ஏஜென்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ன டைப் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். அதை கம்ப்ளீட்டாக பார்த்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத காப்பி வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூசர் நேம்னு இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேமை மட்டும் என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களோட யூசர் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டிசபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசபிள் ஆனது வந்து ஷோ ஆகும். அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் சேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப நம்மளோட டிசபிள் ஆன அக்கௌண்ட் வந்து 100% நமக்கு ரெக்கவர் ஆகி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிடும். உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மேபி உங்களோட அக்கௌண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம்கிட்ட நீங்கள் வந்து பேசணும், அவங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட இந்த யூசர் நேமை வந்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து கேட்பாங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கலோ அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா வேறு டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைரெக்டாக கால் கூட வந்து பண்ணுவாங்க. உங்களோட நம்பரோட வந்து கேட்பாங்க. நீங்கள் நம்பரை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வந்து பண்ணுவாங்க. கால்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது ரெக்கவர் ஆகுமா ஆகாதா, எதனால் டிசபிள் ஆச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்லையுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். அண்ட் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகுமா ஆகாதான்றது தெரிஞ்சிடும். மேபி உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்ஸில். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்டெப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.